விஜய் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு அவருடைய கட்சி மட்டும் கட்சி ஆரம்பிச்சுன்னு அவர் வெளிப்படையாக சுட்டு ஒரே ஒரு கூட்டம் ஆரம்ப கூட்டம் போட்டிருக்கார். அதுக்கு பிறகு ஒரு அமைப்பு ரீதியாக அங்கே வேலைகள் நடப்பதாக சொல்லப்படுகிறது. இன்னும் அமைப்பு ரீதியாக எப்படி அமைப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது, அதற்கு பிறகு மக்களை சந்திக்க அவர் வெளியே இன்னும் போகலை, எப்போ போகிறாரு, எப்படி சந்திக்கிறாரு, இதெல்லாம் ஒரு விஷயந்தான் இருக்குது, ரொம்ப காலமும் கிடையாது. அடுத்த ஜனவரியில் கோட் ஆஃப் கான்டாக்ட், பிப்ரவரியில் அறிவிப்பு, மார்ச்சில் தேர்தலே வந்துடும். ஜனவரி பிறந்தால் நாட் ஈவன் ஒன் இயர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவருடைய பலம் பலவீனம் அவருக்கு தெரியும் ஆரம்பித்து அதை வச்சு தனியாக நான் போக வேண்டியதில்லை, கூட்டணி கட்சிகளோட போவேன்னு சொல்கிறதோ, கூட்டணி கட்சிகள் வந்தால் நான் இந்த அமைச்சர்களை இடம் தருவேன்னு அவர் சொல்கிறதோ, அவருடைய ஆசையை, அவருடைய விருப்பத்தை, அவருடைய எண்ணத்தை அவர் சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். இது காங்கிரஸ் கட்சியினுடைய கூட்டு முடிவு, தலைமையினுடைய முடிவு, பேச்சுவார்த்தையில் ஏற்படுகிற முடிவாகத்தான் அந்த முடிவு இருக்குமே தவிர திருநாவுக்கரசு தனிப்பட்ட முறையில் என்ன விரும்பினால் அதை பொறுத்து என்ன இருக்குது. அதனால் தனிப்பட்ட அபிப்பிராயங்களை சொல்லுவதும் கூட ஒரு அமைப்பில் இருக்கிற போது, ஒரு கொள்கை ரீதியாக, ஒரு அமைப்பு ரீதியாக செயல்படுற போது தனிப்பட்ட விருப்பங்களை சொல்லுவதும் கூட சரியான கருத்து அல்ல. அதனால் தனிப்பட்ட கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்ல விரும்பவும் இல்லை. ஆனால் காங்கிரஸுக்கு கொள்கை என்னங்க, ஆட்சிக்கு வரணுங்கிற விருப்பமோ, தன்னுடைய கட்சியில் சில அமைச்சர்கள் வர வேண்டுங்கிற விருப்பமோ இல்லாத காங்கிரஸ் தொண்டர்களே கூட ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் ஆசை, விருப்பம், கூட்டணி மந்திரி வந்தால் நல்லது தான், நிறையா எம்எல்ஏ வந்தால் நல்லது தான், நிறையா எம்பி வந்தால் நல்லது தான் அப்படின்னு எல்லாரும் விருப்பப்பட ஆசைப்பட தான் செய்வாங்க. ஏன்னா எல்லா ஆசைகளும் நிறைவேறத, எல்லா ஆசைகளுக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த ஆசைகளும் அளவுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். அதுக்கு பிறகு அங்கே இருக்கிற அமைப்பு ரீதியாக எத்தனை கட்சிகள் இடம்பெறுகிறார்கள், அவர் எவ்வளவு சீட்டு கொடுத்தா ஒரு கட்டமைப்போடு அந்த கூட்டணியை கொண்டு போக முடியுங்கிற யதார்த்தம் இருக்கிறது. இப்படி பல விஷயங்களை யோசிச்சு தான் முடிவு பண்ண வேண்டுமே தவிர ஆசையின் அடிப்படையிலே முடிவுகள் எடுக்க முடியாது.